இதுவரை இன்னொன்று நீங்கள் ஷர்ட்னு சொன்னதுனால சொல்கிறேன். ஷர்ட் நல்ல குவாலிட்டி நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அது மேலே இருக்கிற அந்த பிராண்டு பார்த்து. பிராண்டை பார்ப்பீங்க, ஆமாம் மேலே தலை பார்ப்போம்ல, ஆமாம் அது கண்டிப்பாக அது வந்து ஸ்மூத்தாக இருக்கா. ஸ்மூத்தாக இருக்கான்னு பார்ப்பீங்க. ஆமாம் அதுக்கு அடியில் ஒரு பஞ்சு மாதிரி ஒரு மெட்டீரியல் வச்சிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆமாம் உள்ளே வந்து ஒரு சின்னதாக ஒரு லேயர் வச்சுருப்பாங்க. லேயர் வச்சிருப்பாங்கல்ல, அந்த லேயர் வச்சு நீங்கள் தடவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எந்த சட்டை எடுத்தாலும் அப்படியே சாஃப்டாக இருக்கும். இருக்கும். ஓகே பிரதர். இதுதான் சென்சரி மெர்ச்சன்டைஸுங்கிறது. ஓகே சரி. நீங்கள் உள்ளே போனோன்னா உங்களுக்கு ஃபீல், லைட்டு, செட்டப்பு இதெல்லாம் பார்க்கும்போது உங்களோட டெசிஷன் மேக்கிங் வந்து ரொம்பவே வந்து மாறிடும். இதெல்லாம் இது வரைக்கும் பண்ணுறது நியாயமான சேல்ஸ் யுக்திகள்னு வச்சுக்கோ. சரி. இதில் கொஞ்சம் ஃப்ராட் யுக்தியும் இருக்குது. ஏமாற்றுவாங்க. ஆமாம், நீங்கள் கடையில் போய் நீங்கள் ஷர்ட்டை போட்டு பார்ப்பீங்க, வயிறு உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆமாம் பிரதர். வீட்டுக்கு வந்து ஆளா சைடு கண்ணாடி வச்சிருப்பாங்க. 4 சைடு கண்ணாடி வச்சுட்டு ஒரு 10 லைட் போட்டு ஆமாம் அங்கே போட்டு பார்த்தோம்னா நம்ம ஸ்லிம்மாக தெரியும். நம்ம நம்ம ஸ்ட்ரக்சருக்கே அந்த சட்டை தைச்ச மாதிரி இருக்கும். சட்டை தச்சமாக இருக்கும், பயங்கர ஸ்லிம்மாகவும் தெரியும். ஆமாம் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயிறு பெருசாக இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். இதுக்கு ஒரு கிளாஸ் இருக்கு. ஓகே. நீங்கள் டிவியில் பார்க்குற மாதிரி இந்த கண்ணாடியில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20% உங்கள் சைஸை வந்து சின்னதாக காமிக்கிறது. அதாவது ஒரு மனுஷனுடைய உண்மையான உருவத்தை சுருக்கி காட்டுன்றீங்க. சுருக்கி காமிக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணி தான் நீ பொருளை விற்கிற டயத்தில் பிஸ்னஸ் ஹவுசஸும் இன்னைக்கு அப்படி இருக்கு. அந்த அளவுக்கு இப்போ இருக்கக்கூடியதான நடைமுறையே அந்த அளவுக்கு நடைமுறையாக அப்படி இருக்கு. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, நீங்கள் போய் இம்பேக்ட் ஆகிற விஷயம் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க ஒரு விஷயத்த. ஆமாம் இதெல்லாம் பார்த்து தான் உங்கள் டெசிஷன் வந்து இம்பாக்ட் ஆகுது. உங்கள் முடிவுங்கிறது இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஆமாம். அதுதான் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா மார்க்கெட்டிங்கில் சென்சரி மெர்ச்சன்டைஸ் ஆர் விஷுவல் மெர்ச்சன்டைஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. நான் அடுத்தது இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். இந்த பிரேக்கிங் நியூஸ்னு ஒரு கொடுமை இருக்குது, பார்த்துருக்கீங்களா? ஆமாம். இந்த ஏதாவது ஒரு நியூஸ் சேனல் போட்டுட்டு இருக்கும்போது ஆமாம், நம்ம ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருப்போம், திடீர்னு ஒரு மியூசிக் வந்துட்டு பிரேக்கிங் நியூஸ் போட்டுருவாங்க. தட தட தரன்னு ஒரு சவுண்டு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் டார்க் ப்ளூ இல்லாட்டி டார்க் ரெட்டில் ஒரு பெரிய கிராஃபிக்ஸு. ஆமாம். அப்புறம் அதில் சீரியஸான முகத்தை ஒரு கண்ணாடி போட்டு ஒருத்தர் வந்து இல்லை அந்த மியூசிக் வந்துட்டாலே நம்ம வீட்டில் எந்த பக்கத்தில் இருந்தாலும் நேராக டிவி கிட்ட வந்துடும். நம்மளை அறியாமலே வந்து நம்மளை அறியாமலே வந்துடுவோம். அதில் போதாத குறைக்கு ஒருத்தர் கண்ணாடியை மாட்டிட்டு வந்து குளோப் வாண்ட்ஸ் டு நோ அப்படின்ட்டு ஒரு சீரியஸான முகத்தோட வச்சு ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன நினச்சிக்கோன்னா சிவியரான நம்மளுக்கு பாதிப்பு வர மாதிரி ஏதோ ஒன்று சொல்ல பெரிய போகிறாங்க. பிரச்சனை, ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதை சொல்ல போகிறாங்க அப்படின்னு நினைப்போம். அதனால ஒன்றும் இருக்காது, நம்மளுக்கு சம்மந்தப்படுற மாதிரி ஒரு விஷயமாவே இருக்காது. ஆனால் இந்த சவுண்டையும் இந்த ஆடியோவையும் அப்புறம் அதில் வர்ற அந்த கிராஃபிக்ஸையும் அந்த ஆங்கருடைய சீரியஸான முகத்தையும் பார்த்த உடனே நம்மள அறியாமலே நம்ம மைண்ட் என்ன ஆயிரும்னா அவங்க சொல்றதுக்கு எக்குப் ஆயிரும். ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் பார்த்தீங்கன்னா சென்சரி மார்க்கெட்டிங் இதெல்லாம் சொல்றது. சரி.